தமிழை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு நம்ம ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் டி.ஆர். ரமேஷிடம் தொடர்ந்து நேர்காணல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு அவசர நேர்காணல், அவசர வழக்கு மாதிரி அவசர நேர்காணல். இன்றைக்கு முழுக்க முழுக்க திருப்பரங்குன்றம் பத்தி தான் பேச போறோம். வேற பலவற்றை பற்றி பேசுவதாக இருந்தது, அது எல்லாத்தையும் தள்ளி வச்சாச்சு. அவசர வழக்காக திருப்பரங்குன்றம் பத்தி பேசுவதற்காக வந்திருக்கும் ரமேஷுக்கு எங்களுடைய வணக்கம். வணக்கம் ரமேஷ். இன்றைக்கு இப்பொழுது உடனடியாக இன்றைக்கே இந்த வீடியோவை நம்ம வெளியிடணும். ஆமா, இந்த திருப்பரங்குன்றம் கோவில் தொடர்பான பிரச்சனைகள், கோர்ட் வழக்குகள் என்னென்ன இருக்கு, அதை நம்ம ஒரு அதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல, வழக்குகள் இப்ப ஒன்னும் நிலுவையில் இல்லை. இப்ப நிலுவையில் இல்லை, பட் தொடர்ச்சியாக சில வழக்குகள் அதோடைய தீர்ப்புகள்லாம் இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில நூற்றாண்டுகளாக அங்க ஒரு தர்கான்னு ஒண்ணு இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் மலை, அதாவது மலையும் கோயிலும் ஒன்றோட உடன்பு மிக 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 தொடர்பு. அதாவது இந்த கோயிலை குடைந்துதான், அந்த மலையை குடைந்துதான் அந்த கோயிலே இருக்கு. ஆமா, அடிப்படையில அது சிவன் கோயில், முருகப்பெருமானுடைய முக்கியமான சன்னதி இருக்கு. இது தேவார ஸ்தலம். ஓகே, இது எப்படி ஆற்றுப்படை வீடோ, நம்ம ஆறுபடை வீடுன்னு சொல்றோம், அது தவறு. ஆற்றுப்படை வீடுன்னு தான் சொல்லணும். இந்த ஆற்றுப்படை வீட்டில் இது முதல் வீடு. நக்கீர தேவநாயனார் பாடிய திருமுருகாற்றுப்படையிலே முதலாவதாக பேசப்படுகின்றது. அதே முறையில தான் திருப்புகழ்லையும் முதல்ல திருப்பரங்குன்றம் பாடல்களை தொகுத்து விட்டு அதன் பிறகு திருச்சீர் அலைவா என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் அப்படி வரும், வரிசையா வரும். சரி, இது திருமுருகாற்றுப்படை உங்களுக்கு தெரியும், அது சங்கநூல், 10 பாட்டில் வரக்கூடிய சங்கநூல். அந்த சங்கநூலில் பாடப்பட்டது. இப்ப நீதியரசர் கூட அகநானூறு புறநானூறுலாம் சொல்றாரு, 2 பாடல் சொல்லியிருக்காரு. திருமுருகாற்றுப்படை அதன் பிறகு வந்தது என்று நினைத்தார். மிக பழமையானதை முதலில் சொல்லிவிட்டார். இந்த முந்தானையில் வந்த தீர்ப்புல அதை சொல்லி, அது நெடியோன் குன்றம் அதெல்லாம் சொல்லி, சின்னமிகு முருகன் எல்லாத்தையும் சொல்லி, திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பதற்கான ஆதாரங்களை அவர் தன்னுடைய தீர்ப்பில் அழகாக காண்பிக்கிறார். இந்த திருப்பரங்குன்றம் மதுரை மீனாட்சி சுந்தரர் தேவஸ்தானத்தின் கோயிலாக இருந்தது. சரி, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே அந்த கோயிலை சேர்ந்த கோயில். இன்றைக்கும் உப கோவில் அப்படின்னு நம்ம உப கோயில் சொல்லுவோம். இன்றைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புறப்பாடெல்லாம் உண்டு. இப்ப திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா? ஆமா, முதல் நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அங்க சென்று விட்டார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை முதல் நாள் சாயந்தரமே மூடி விட்டார்கள். ஏனென்றால் சோமசுந்தரமும் மீனாட்சியும் மகனுடைய கோயில் கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக சென்று விட்டார். இதை என்ன பண்றாங்க, 1983 இந்த கமிஷனர் ஒரு வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில், நாங்கள் இந்த கோயில் பெருசாக வச்சு நிர்வாகம் செய்யறது கஷ்டமா இருக்கு, மதுரை கோயிலில் நிர்வகிக்கின்ற செயல் அலுவலரால் கஷ்டமா இருக்கனால அதை பிரிச்சிடணும் அப்படின்னு ஒரு மனு கொண்டு போறார். இப்போ மதுரை கோயிலில் செயல் அலுவலர் இருப்பது மோசடிங்கிறத அவர் சொல்லலை. நாங்கள் இங்கே ஒரு மோசடியாக ஒரு செயலர் வச்சிருக்கோம், அவருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தா இவர்கள் யோகியர்கள். அப்படி சொல்லாமல், இந்த கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் பெரிதாக இருக்கிறது, நிறைய கூட்டம் வருகிறது, இங்கும் நிறைய கூட்டம் வருகிறது, நாங்கள் தனியாக பிரிக்கிறோம் என்று அதை ஜெனியூன் ரீசன் நினைச்சு நம்பி நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது. அதாவது திஸ் இஸ் an order obtained by fraud. ஒரு மோசடியாக இந்த உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். அப்படி அந்த கோயிலை பிரித்து தனி தேவஸ்தானமாக பிரித்து அதற்கு ஒரு செயல் அலுவலரை அவர் நியமனம் செய்கிறார். அன்றைய ஆணையர் நியமனம் செய்கிறார். சரி, அன்றைய ஆணையர் செயல் அலுவலரை நியமனம் செய்வதற்கு பிரிவு 45 கீழ் அவருக்கு அதிகாரமே இல்லை. இது எதிலிருந்து தெரிய வருகிறது என்றால், நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற சிதம்பரம் கோவிலையுமே செயல் அலுவலரை நியமிக்க முடியாது. செக்ஷன் 45 என்ன காரணம்னா, அதுக்கான விதிகள் ஏற்றப்படவே இல்லை. 1983 நிச்சயமா இல்லை. இதே மாதிரி இன்னொரு மோசடி நடத்தியிருக்கிறார்கள். அது என்னவென்று கேட்டால், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமானுடைய உபகோயில் தான் சமயபுரம். சமயபுரம் கோயில் பெரிதாகிவிட்டது, ஸ்ரீரங்கம் செயல் அலுவலரால் நிர்வாகம் செய்யவில்லை. ஸ்ரீரங்கம் செயல் அலுவலர் இல்லவே இல்லையே சட்டப்பூர்வமா, அதை மறைத்து விட்டார்கள். இதுலயாவது திருப்பரங்குன்றத்தில் ஒரு செயல் அலுவலர் உத்தரவுன்னு ஒன்று போட்டாங்க. போட அதிகாரம் இல்லைங்கிறது வேற, பட் தேர் இஸ் an order. சமயபுரத்தில் அதுவும் கிடையாது. அப்போ இந்த சட்டவிரோத செயல் அலுவலர் இங்க இருந்து கொண்டு இந்த கோயிலை நிர்வாகம் செய்கிறேன் என்று சொல்லி கட்டுவீங்க. சரி, இப்போ கோயில் நிர்வாகத்துல 2 விதமா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒன்று கோயிலுடைய சொத்துக்களை பராமரித்து
அதன் வருமானத்தை முறையாக பெற்று அந்த வருமானம் கோயில் எதற்காக ஏற்பட்டதோ அதற்காக செலவழிக்கப்படுகிறதா சரி என்பதை பார்ப்பதுதான் ஆணையருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம். அதே சட்டம் என்ன சொல்கிறது என்றால், பிரிவு 105, நம்ம 107 ஒரு செக்ஷன் பார்த்தோம். அது அந்த பிரிவு நத்திங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு பிரிவு இருக்கு, நத்திங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட்னு 105. சட்டம் அழகாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு மத விஷயத்தில், சடங்கு விஷயத்தில் தலையிடுவதற்கு எந்த அதிகாரம் இல்லை. இப்ப நீங்க கோயில தீபம் ஏற்றலாமா, கோயில் ஒட்டி இடத்துல ஏற்றலாமாங்கிறது ஒரு சடங்கு. சரி, இதே விளக்கமாவே சொல்லிடுங்க. இந்த வழக்குக்குள்ள போகிறதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா, இப்ப ஒரு கோயிலில் தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்ற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்தால் இடையில் தடை ஏற்பட்டு விட்டால் அதை நம்ம திரும்ப அதை நடத்த வேண்டும் என்று கேட்பதற்கு தேவஸ்தானத்திற்கு முதல் உரிமை இருக்கிறது. அடுத்த உரிமை அது அந்த கோயிலின் பக்தர்களுக்கு இருக்கிறது. சரி, இப்ப தேவஸ்தானம் செய்ய தவறிவிட்டால் பக்தர்கள் முன்னெடுத்து செய்யலாம், அதை கோரிக்கை வைக்கலாம். இதை நீதியரசர் தம்முடைய தீர்ப்பில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். இதுல இல்ல அவர் கேட்க முடியாது, நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற வாதம் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்குள்ள போவோம். சரி, இப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றம் அந்த மலையே கோயில், அந்த மலையே சிவலிங்கம் என்று 1923 அந்த சப்ஜட்ஜு சொல்லியிருக்கிறார் மதுரை. அதை தள்ளுபடி செய்து விட்டது உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை பிரிவி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தில், அன்றைய சுப்ரீம் கோர்ட் கிடையாது, பிரிவி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய, அது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம். நமக்கு அல்டிமேட் கோர்ட்டுங்கிறது பிரிட்டன்ல இருக்கிற பிரைவி கவுன்சில். அதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டுருங்க. எந்த இரு தரப்புக்கிடையே பிரச்சனை, எது இந்த கீழமை நீதிமன்றத்துக்கு முதல்ல போனது, என்ன கேட்டு போறாங்கன்னா, கீழமை நீதிமன்றத்துக்கு தேவஸ்தானம் தான் போகுது. தேவஸ்தானம் என்ன சொல்லுது அப்படின்னா, சூட் ஃபார் டிக்ளரேஷன். இன்னென்ன இடம், கோயிலை சுற்றி இந்த கிரிவீதி, அந்த மலை, இவை எல்லாமே தேவஸ்தானத்திற்கு சொந்தம் என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சூட் போடுறாங்க. அந்த காலத்துல ரெட் பெட்டிஷன்லாம் கிடையாது, சூட்டு தான். இன்றைக்கும் சில விஷயங்கள் சூட்ல தான் போக முடியும். சரி, ட்ரையல் கோர்ட் முன்னாடி தான் போக முடியும். அப்ப 1920 இந்த வழக்கு தேவஸ்தானத்தால் பதியப்படுகிறது. அந்த எதிர்த்தரப்பு யார்? எதிர்த்தரப்பு அந்த தர்கா சொன்னீங்க, மேல ஒரு தர்கா இருக்கு. ஆமா, அவருடைய அந்த தரப்பினர் எதிர்த்தரப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சில இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுலதான் பிரச்சனை வருது. இது எங்களிடம் இரு தரப்பும் பேசும்போது இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் என்னன்னா, சூட் ஃபார் டிக்ளரேஷன் தான். சரி, அதுல போறாங்க. அதுல போகும்போது விரிவாக அவர் விசாரித்து, அந்த நீதிபதி, மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதி விசாரித்து ஒரு விரிவான தீர்ப்பை கொடுக்கிறார். அதுல என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த முழு மலையுமே தேவஸ்தானத்திற்கு சொந்தம், சில பகுதிகளை தவிர. அந்த சில பகுதிகள் நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த தர்கா இருக்கக்கூடிய பகுதி, அந்த தர்காவுக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் கிளியர்லி மார்க்ட், இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள். அந்த தர்காவை சேர்ந்தவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள், உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறார்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட். ஆமா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு இந்த மதுரை நீதிபதி சொன்னது தவறு என்று அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்கிறது. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க இல்ல அவருடைய ஃபைண்டிங்ஸ் தப்பு, இது இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. என்னெல்லாம் உரிமை இருக்குங்கிறது அந்த தீர்ப்பை நான் பார்க்கவில்லை. ஆனால் இதில் சொல்லப்பட்ட டிக்ளரேஷனை ரத்து செய்து, டிக்ளரேஷனே தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க ரொம்ப சிரமப்பட்டு தேவஸ்தானம் இந்த பிரைவி கவுன்சிலுக்கு போறாங்க. அருமையான HRNC கீழே அப்படி போக மாட்டாங்க. அன்னைக்கு தேவஸ்தானம் இண்டிபெண்டா இருந்தது, மதுரை தேவஸ்தானம். அதனால அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் வசதி இருந்திருக்கும். இது அழகாக பிரைவி கவுன்சில் போய் அங்க பிரைவி கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, நல்லா தீர விசாரிச்சுட்டு அந்த ட்ரையல் கோர்ட் ஆர்டர் மதுரை நீதிபதி சொன்னது சரின்னு அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஓகே, அப்படியே ஏத்துட்டு the judgment is restored. உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு இல்லாமல் செல்லாமல் போய்விட்டது. கீழமை நீதிமன்றம் ஆகஸ்ட் 23 வந்த 1923 வந்த தீர்ப்பு செல்லுபடியாகும். அப்ப அதன்படி அந்த முழு மலையும் கோவிலுக்கு சொந்தம் எக்ஸப்ட் ஒரு சில இடங்கள் மட்டும், அந்த குறிப்பிட்ட இடங்களை தவிர. சரி, இப்போ அந்த மலை
அழகா அதெல்லாம் தொகுத்திருக்கார் நம்ம நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள். தம்முடைய அந்த தீர்ப்பில் அது எப்படி வந்தது என்பதை தொகுத்து அளித்திருக்கிறார். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரைவி கவுன்சில் போனதற்கு பிறகு எவ்வளவு மேல் வழக்குகள் அதற்கு பிறகு நடந்திருக்கின்றன. அதன் பிறகு அந்த பிரைவி கவுன்சில் தீர்ப்பு என்று ஒன்று இருப்பதாகவே இல்லாமல் அதை மறந்துட்டோ மறைத்து விட்டோ இல்ல அதை பத்தி பேசாமலோ பல வழக்குகள் எங்களுக்கு உரிமை இருக்குது அது இருக்குது. இப்ப சொல்லப்போனா அங்க வந்து ஒரு குவாரிங் பண்ண பாக்குறாங்க, கல்லையை உடைத்து கல்லாக வெட்டி அவர்கள் அந்த மாஸ்க்குக்கோ வேற எதுக்கோ கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அதற்கு தடை. அதே மாதிரி இந்த சடங்குகளை செய்வதற்கு எல்லாம் வழக்கு இருக்கு. இப்போ கடைசியா வந்து 1994 கூட இந்த தீபம் ஏற்றுவது, தீபத்தூள் ஏற்றுவது பற்றி வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த வருஷம் இன்னும் 3 நாள் தான் இருக்கு, விட்டுடுங்க, அடுத்த வருஷத்துல இருந்து இதை கரெக்டா செய்யுங்க அப்படின்னு 1994 அதையும் சுட்டி காட்டுகிறார் இந்த தீர்ப்புல. சரி, இப்ப இந்த வழக்குள்ளேயே போவோம். இது வந்து புது இஷ்யூவே கிடையாது, புரியுது எனக்கு. பட் இதை நம்ம இந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டோம்னா நீங்க டீட்டெயிலுக்குள்ள போக முடியும். இப்ப சமீபத்துல மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற வழக்கு தான் என்ன, அந்த வழக்கு எக்ஸாக்டா என்ன? இப்ப முந்தா நாள் தீர்ப்பு வந்த வழக்கு. இப்ப ராம ரவிக்குமார் என்ற ஒரு ஹிந்து டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் இருக்காரு. சரி, கோயில் ஆர்வலர் இருக்கார். சரி, அவர் தான் வந்து இந்த கல்யாண மண்டபம்லாம் கோயில் பணத்தில் எடுத்து கட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டு மாண்புமிகு எஸ்.எம். சுப்பிரமணியம் நீதிபதி அவர்கள், மாண்புமிகு அருள்முருகன் அவர்கள் ஒரு அழகான தீர்ப்பை கொடுத்து, அந்த தீர்ப்பை எதிர்த்து இவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் இப்பொழுது குறிப்பிட நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்னா இது வந்து இந்த கல்யாண மண்டபம்லாம் கோயிலில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமே இல்லை. சரி, இது இந்த ராம ரவிக்குமார் என்பது புதிதாக வழக்கு போடுவர் இல்லை என்று சொல்வதற்காக ஏற்கனவே அவர் வந்து கோயில் விஷயமாக வழக்குகள் போட்டிருக்கிறார். அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டிய இடம் இந்த தீபத்தூண் என்று இருக்கக்கூடிய அந்த மலை மேல ஒரு தீபத்தூண் இருக்கு. ஆமா, அந்த மலைக்கு 2 உச்சி இருக்கு. ஒரு உச்சியில மசூதி இருக்கு, இன்னொரு உச்சியில இது இருக்கு, இந்த தீபத்தூண் இருக்கு. இந்த தீபத்தூண்ல ஏற்றி இந்த கார்த்திகை விழா அங்க ஏத்தணும். இப்ப எங்க ஏத்துறாங்கன்னு சொன்னா, மோட்ச தீபம்னு ஒரு இடத்துல ஏத்துற இடத்துல ஒரு இடத்துல நடுவுல இருக்க ஒரு இடத்துல ஏத்துறாங்க. இன்னொரு இடம் இருக்கு, அங்கதான் ஏத்துறாங்க. ஏன்னா அது அந்த தர்கால இருந்து நல்ல தள்ளி இருக்குங்கிறதுனால சர்வ ஜாக்கிரதையா அங்க ஏத்த வேண்டாம், கோயிலுக்கு உரிய இடத்தில் ஏத்த வேண்டாம், இந்த இடத்துல ஏத்துவோம். இதுவும் கோயிலுக்கு உரிய இடம் தான், ஆனால் ஏற்றக்கூடிய இடம் இல்லை. இங்க மோட்ச தீபம் என்பது வேற, கார்த்திகை தீபம் என்பது வேற. என்ன வித்தியாசம்? இப்ப மோட்ச தீபம் என்பது ஒருவர் இறந்து விட்டால் அவர் நல்ல கதி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கோயில் சார்பாக கோயில் அனுமதியோடு கோயில் இடத்தில் ஏற்றுகின்ற ஒரு தீபம் தான் மோட்ச தீபம். இப்ப மோட்ச தீபம் நல்ல காரியம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அது ஒத்துக்கிறோம். ஆனா அது தீட்டுக்குரிய விஷயம் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் அது செய்கின்ற நோக்கம் வேறு. ஒரு இறந்தவரை குறித்து செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. சரி, அங்கதான் நான் கோயில் தீபத்தை ஏற்றுவேன் எவனுக்கு தோணிச்சோ தெரியல. ஆண்டாண்டுகளாக அந்த இடத்துலதான் இவர் கோவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ட்ரஸ்டீஸ் இருந்து அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து கோயிலில் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் இருந்தால் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்னு சொல்லுவோம், அது நிர்வாகம். சரி, ஒரு ஆள் மோசடியா வந்து நான் வந்து இங்கே தான் இருப்பேன், போவே மாட்டேன் அப்படின்னு சண்டித்தனம் பண்ணி கொண்டிருந்தால் அது நிர்வாகம் கிடையாது. அதுதான் நம்ம கோயில்கள் எல்லாம் இந்த அறநிலைத்துறை மூலமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒரு ஜஸ்ட் ஃபார் அ செகண்ட் அவர் வந்து முறையாகத்தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். அப்போ கூட அவருக்கு இதில் ரைட் கிடையாது. முடிவெடுக்க வேண்டியது கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகம் பிரிவு 28 என்ன சொல்கிறது என்றால், அறநிலையத்துறை சட்டத்தில் ட்ரஸ்டீஸ் வந்து கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷனெல்லாம் மீறவே கூடாது. கோயில் எதற்காக ஏற்பட்டதோ அதுக்கு செய்ய வேண்டும். அதை மாற்றக்கூடாது, கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, புதிதாக ஒன்று செய்யக்கூடாது. இப்ப மோட்ச தீபம் நீங்க ஏத்துறது புதிதாக செய்யப்படுகின்ற விஷயம். புதிதாக 10 வருஷம் செய்து விட்டேன், 20 வருஷம் செய்து விட்டேன், அதனால் இது உரிமையாக போய்விட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது பல ஆண்டு காலமாக உள்ளது. நம்ம இலக்கியத்துல பார்க்கலாம், எல்லாத்துலயும் பார்க்கலாம். இப்ப மலை மேல் ஏத்துறதுங்கிறது எல்லா கோயிலையும் இருக்காது. மலை ஒட்டி கோயில் இருக்கிறது அங்க இருக்கும், அங்க நிச்சயமா இருக்கும். இப்ப ராம ரவிக்குமார் வழக்கு தொடுக்கிறார். இந்த வழக்குல சிலரும் சேர்க்கிறார்கள், அந்த எதிர்த்தரப்பாகவும் சேர்க்கிறார்கள். அப்புறம் நீதி அரசரே என்ன பண்றாரு, HRNC டிபார்ட்மெண்ட் தவிர வக்ஃபு அந்த தர்காக
அவர்களெல்லாம் சேர்க்கிறார்கள். சேர்த்து இந்த விசாரணை ஒரு அவசர வழக்காக வந்தாலும் விரிவாக நடக்கிறது. எல்லோருக்கும் வாய்ப்பளித்து. அப்புறம் இதுல முக்கியமானது என்றால் முதல் நாள் அந்த வழக்கு விதவர்கள் இது ஏன்னா கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ். இவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். இல்லை இந்த இடம் ஒட்டியே இருக்கு, இல்லை இல்லை 50 மீட்டர் தள்ளி இருக்கு, இப்படிலாம் சொல்லும்போது தீபத்துவன் தள்ளி இருக்குது தர்காலேருந்து அப்படின்னு சொல்லும்போது எப்படி திருவண்ணாமலையில் நான் ஒன்று சொல்கிறேன், அறநிலையத்துறை ஒன்று சொல்கிறது, இதை நாங்கள் நேரா வந்து ஆய்வு செய்கிறோம். அந்த அமர்வுல 2 நீதிபதிகளுமே போய் பார்த்தாங்க இல்லையா? அது மாதிரி இங்கேயும் நீதிபதி அவர்கள் நான் நேரா, ஏன்னா மதுரையில தான் இருக்காரு, சரி நான் இந்த மலை மேலே ஏறி பார்த்துடுறேன். ஏன்னா அவருக்கு வந்து சரியான புரிதல் வேணும். யார் என்ன சொன்னாலும் நத்திங் லைக் கோயிங் அண்ட் சீயிங் இன் பர்சன். சரி, அதுக்காக அவர் சிரமம் எடுத்துக்கொண்டு நேராக போய் பார்த்து இது என்ன, இது என்னடா, இது என்னெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர் வந்து விட்டார். வந்த பிறகு எல்லோரும் வாதங்களை எல்லாம் வைக்கிறார்கள். சரி, இன்னும் சொல்ல போனால் ஆனந்தவல்லிங்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் ஒரு நல்ல தொகுப்பு ஆவணங்களை தொகுத்து போட்டிருக்கிறார் அந்த வழக்கில். அந்த ஆவணங்கள் எல்லாம் தமக்கு இந்த தீர்ப்பு எழுதுவதற்கு உபயோகமாக இருந்தன என்று நீதிபதி அந்த தீர்ப்பின் இறுதியில் பாராட்டியிருக்கிறார். அப்ப நீதியரசர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த மலை முருகன் மலை, அதற்கான ஆதாரம் அகநானூறு, சாலமன் பாப்பையா உரை, நெடியோன் குன்று அப்படின்னா, நெடியோன்னா நம்ம விஷ்ணுவையும் குறிக்கும். இங்கே நெடியோன் குன்று என்பது முருகனை குறிக்கிறது என்பதை காட்டுகின்றார். அதுவே கொடவரை கோயில், அந்த மலை இருக்கிறது இல்லையா, அதை ஒட்டி கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சோன்னா மலை மேலதான் சாமி இருக்கார். நீங்க வந்து சாமி எப்படியே பார்த்துட்டு போவீங்க. கொஞ்சம் சில பேருக்கு விஐபிஸ்க்கு உள்ள அழைச்சிட்டு போவாங்க, இல்லை மண்டபடிகள். அப்போ போய் பார்த்தீங்கன்னா நல்ல கொடைவரையில தான் இருக்கா கோயில். ஆமா, அப்போ இந்த மலையை சேர்ந்து மலையை ஒட்டி மலையோட மலையாக இருக்கக்கூடிய கோயில் திருப்பரங்குன்றம். சரி, அதில் இஸ்லாமியர்கள் மதுரையை ஆண்ட ஒரு குறுகிய காலம் மதுரை சுல்தான்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமா, அதுல பல பின்னடைவுகளை இந்து சமயம். உலூக்கான் வந்து முதல்ல மாலிக் கஃபூரும், ஆமா, அதற்கு பிறகு உலூக்கான், பின்னாடி துக்ளக் என்று அறியப்படுபவர். அவர் வந்து 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல வந்து இங்க வந்து மதுரையில செட்டில் ஆயிடுறாங்க. அதுதான் வரலாறு. அதுக்கு பிறகு புக்கனுடைய பையன் குமார கம்பண்ணன் அதை மீட்கிறார். இதெல்லாம் வந்து வரலாறு மீட்கிறார். அதாவது நம்ம வந்து தமிழர்கள் தமிழ் உரிமை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் நம்முடைய தமிழ் பொக்கிஷங்களையும் மீட்டவர்கள் இந்தியாவின் பல பகுதியிலிருந்து வந்தவர்கள். அதுக்கு இதெல்லாம் ஆதாரம். இப்போ இந்த காலத்தில் ஏற்பட்டது இந்த சிக்கந்தர் என்பவருடைய தர்கா அங்கே வந்து விட்டது. அது எப்பவுமே அவர் சில திருப்பரங்குன்றம் கோயிலை சேர்ந்தவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவர்களுக்கும் இது எங்களிடம், இது எங்களிடம், எங்களுக்கு இந்த உரிமை இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சரி, அதுதான் இந்த 1920 வழக்கு. ஆகஸ்ட் மாதம் 1923 இந்த வழக்கு தீர்ப்பு வந்து 102 வருடங்கள் ஆகிவிட்டன. மேல்முறையீடு, அந்த மேல்முறையீடுக்கு மேலே இங்கிலாந்தில் மேல்முறையீடு, அது 1932. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரைவே கவுன்சில் தீர்ப்பு அயோத்தி வழக்கிலும் காட்டப்பட்டது. ஓஹோ, ஆமா, பராசரன் சார் அதையும் காட்டியிருக்கிறார். ரெண்டு வழக்கு தீர்ப்புகள் அங்கே தமிழகத்திலிருந்து காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து பத்தூர் நடராஜா வழக்கு. இந்த தீர்ப்பு என்பது பிரைவே கவுன்சில் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, நம்ம பல இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பையே அறநிலைத்துறை மதிக்கவில்லை என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய குறைபாடு. மதிக்கவில்லை என்றால் அதன்படி செயல்பட வேண்டும். இப்போ HRNC நீங்க என்ன பண்றீங்க, நிர்வாகம் சரியில்லை, கோயிலுடைய நலன் பாதிக்கப்படுகிறது, ஃபார் பெட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லிக் கொண்டுதான் நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். நாங்கள் வரி வசூல் செய்கிறோம் என்று வெள்ளையன் வந்த மாதிரி உள்ளே வந்துவிட்டு ஆக்கிரமிப்பாளராக தொடர்ந்து இருக்கிறீர்கள். சரி, இருந்து நன்மை செய்கிறீர்களா என்றால் அதுவும் இல்லை. இப்ப வந்து வக்ஃப் போர்டு என்னெல்லாம் ஆர்கியூ பண்றாங்களோ அது மாதிரிதான் இவங்களும் ஆர்கியூ பண்றாங்க. இவங்க இது HRNC-யா வக்ஃப் போர்டான்னு சந்தேகம் வந்துருது. இது ட்ரையல் கோர்ட்டுக்கு தான் போகணும், இதை வந்து முன்னாடி எப்போ கொண்டாடினாங்க தெரியல, இது வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், இந்த பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாங்க நீதியரசர் சாமிநாதன் முன்னாடி. சரி, ஆனால் நீங்கள் கோயில் நலனுக்காக வாதிடுகிறீர்களா என்பதான் நான் கேட்கிறேன். கோயில் நலனுக்காக வாதிடும் போது வக்கீலுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ கொடுங்கள். கோயில் நலனுக்கு எதிராக வாதிடும் போது, அதாவது எங்க பணத்தையே எடுத்து எங்களுக்கு எதிராக குத்துறீங்கன்னா எங்க இந்துக்களுக்கு வயிறு எரியுமா எரியாதா? இந்த வயிற்றறிச்சல் என்று ஒன்று இருக்கிறது, அது பலருடைய குடும்பத்தை அழித்திருந்ததை பார்த்திருக்கிறோம். இந்துக்கள் எல்லாம் வயிறறிந்து போயிருக்கிறார்கள். இந்த
இப்ப வந்து 2 நாளா பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்வதை பற்றி ஒரு பேச்சு வருது. இதை முடிச்சிருங்க. இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு முழுவதாக என்ன தீர்ப்பு என்ன மேல போனாரு, பார்த்துட்டு அவருக்கு எல்லாம் இந்த தூண் 50 மீட்டர் தள்ளி இருக்கிறது என்பதை முக்கியமாக குறித்து கொண்டார். இந்த மலையில் எப்படி 2 உச்சி பகுதிகள் இருக்கின்றன, அங்க நடுவே ஒரு பள்ளம் இருக்கிறது, அந்த இதெல்லாத்தையும் குறித்து கொண்டார். சரி. அப்புறம் அந்த மலையின் தீபம் ஏற்றுவதற்கான இருந்தால் என்ன பிரச்சனை வரக்கூடும் இல்ல வராமல் இருக்குமா என்பதெல்லாமும் அவருடைய தீர்ப்பை பார்க்கும்போது அதெல்லாம் அசஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. சரி. அவர் என்ன பார்வையிலெல்லாம் பார்த்தா நம்ம சொல்ல முடியாது. தீர்ப்பு தான் நம்ம பார்க்கணும். தீர்ப்பை வைத்து பார்க்கும்போது அவர் சும்மா செல்லவில்லை, கூர்மையாக ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. சரி. நீதியரசர் வேற என்னெல்லாம் மனதில் வாங்கி கொண்டார் அந்த இடத்தை பார்த்து என்று நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. இப்ப தீர்ப்புக்கு வருவோம். தீர்ப்புல வந்து 1923 ஆகஸ்ட் தீர்ப்பை சொல்கிறார். இந்த எப்படி இந்த மலை முருகன் மலை என்பதை சொல்கிறார். அந்த பிரைவி கவுன்சில்ல உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு. சரி. அதன் பிறகு பல வழக்குகள் வந்ததை சுட்டி காட்டுகிறார். இந்த மாதிரி குவாரி, இந்த மாதிரி வேற இது இடையூறுகள் எல்லாவற்றையும் வரிசையாக சுட்டி காட்டு 1994 தீர்ப்புல இது வச்சு முன்னாடியே முடிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட விஷயம் தான் அவர் பேசுறார். அது நீங்க சொன்னீங்க. 94லயே நேரம் பத்தல, 3 நாள் தான் இருக்கு, அதனால இந்த ஆண்டு விட்டுடுவோம், அடுத்த ஆண்டிலிருந்து இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும், அதாவது பக்தர்கள் கோரிக்கை ஏற்று நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு 94ல தீர்ப்பு ஆயிடுச்சு. ஆனால் அங்க வந்து 94ல செய்யல, 94க்கு டைம் இல்ல, 95ல செய்யல, 96ல செய்யல, இது வரைக்கும் செய்யல. மோட்ச தீபம்ங்கிற இடத்துலதான் இவங்க ஏத்துறோம் அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே நமக்கு வந்து இப்ப பார்த்து கொண்டே வருகிறோம். பல விஷயங்களில் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களை வஞ்சித்திருக்கிறது என்ற ஒவ்வொரு முறையும் தெரிய வரும்போது இப்ப முன்ன மாதிரி இல்ல, சோசியல் மீடியால பல விஷயம் வெளில வருது. சிதம்பரம் கோயில் தீர்ப்பு வந்து ஐ ஓப்பனர் ஃபார் ஹிந்துஸ். இவங்க அதிகாரமே இல்லாம செயலோட நியமனம் பண்றாங்கிற விஷயம் வெளில வருது. இப்படி பல விஷயங்கள் வெளில வரும்போது இது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், நம்முடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்று இந்துக்கள் சொல்லும்போது அவர்களுக்கு சார்பாக அல்லது ஒரு உண்மையான பக்தர் கோயிலில் இது நடைபெற வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கும் போது இப்போ இவங்களோட ஸ்டாண்ட் என்ன இருக்கணும்? ஆமா, இத்தனால எங்களுக்கு பிரச்சனை இருந்தது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தது, அரசு இது மாதிரி சொல்லிச்சு, நாங்கள் அதை தவிர்த்தோம், இப்பொழுது பாதுகாப்பு கொடுத்தால் நாங்கள் ஏற்றுகிறோம் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா டெக்னிக்கலி 94 தீர்ப்பின் அடிப்படையில சில பக்தர்கள் தேவஸ்தானத்துக்கு கோரிக்கை வைத்தால் அவர்களே முடிவு செய்திருக்கலாம், ஆமாம் இந்த ஆண்டிலிருந்து நாம் ஏற்றுவோம், காவல்துறையை கூப்பிட்டு இதற்கு தேவையான இதுல நான் கேள்விப்படுறது இன்னும் பார்க்கல, அத ஒரு பீஸ் டாக்ஸ்லாம் நடந்து அதையும் வந்து இவங்க ஒத்துக்கொண்டார்கள், அது எதிர்த்தரப்பு ஒத்துக்கொண்டார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். சரி, பீஸ் டாக்ஸ்லாம் நடந்து ஏன்னா பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக இப்போ அயோத்தி தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பிரச்சனை முடிஞ்சா போருங்கிறது. ஏன்னா அல்டிமேட்லி இது வந்து அந்த இடத்தில் முன்னாடி ஒரு ராமர் கோயில் இருந்தது என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அது மாதிரி இது முருகன் மலைங்கிறது வந்து 2000 வருஷத்து சமாச்சாரம். இஸ்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியது என்பது யாரும் மறக்க போறது இல்லை. அதுக்கு பிறகு இங்கே இவர்கள் படையெடுத்து வந்தது என்பது ஒரு இது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். 13ஆம் நூற்றாண்டு அப்பதான் பாண்டியர்களுடைய இறுதி காலம் முடிந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து உள்ள வராங்க அப்படிங்கறத சொல்ல முடியும், தெளிவா சொல்ல முடியும். இப்ப வந்து நீங்க திருப்புகழ்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்புகழ் காலத்திலே இஸ்லாமியர்கள் இங்க வந்து விட்டார்கள். கரெக்ட். இன்னும் சொல்ல போனா குதிரை வீரன் என்பதற்கு ராவுத்தர் என்று ஒரு பெயர் இருக்கிறது அந்த திருப்புகழ் பாடுகின்ற காலத்தில். மயிலேறும் ராவுத்தனே என்று முருகப்பெருமானை சொல்கிறார். முருகப்பெருமானே ராவுத்தன் என்கிறார். ஏன்னா அந்த ராவுத்தன்னா குதிரை வீரன் அர்த்தம். ஏன்னா அரேபியால இருந்தா குதிரை வரும். இந்த விஷயம் எல்லாமும் இருக்கு. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இதை தேவஸ்தானமே அழகாக செய்திருக்கலாம், அதுவும் முன்பே செய்திருக்கலாம். இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகுதான் என்னுடைய அபிப்பிராயத்தில் இவர்கள் சிலர் புறப்பட்டார்கள், ஆடு வெட்டுவேன் என்று சொல்லியெல்லாம். அது வந்து ஒரு நிச்சயமாக போலீஸார் தடுத்து விட்டு இதை வந்து அப்புறம் அது உத்தரவுலாம் ஆயிடுச்சு இப்போ நீதிமன்றத்தில், அதெல்லாம் ஆடெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு. இது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ராமரவிக்குமார் போன்றவர்களோ வேறு பக்தர்களோ இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ சோலைக்கண்ணன் அவர்களெல்லாம் போய் கேட்கும்போது பிரச்சனை பெரிதாக வளர விட்டு இல்லை இது செய்தால் பிரச்சனை வரும் என்று சொன்னால் வளர விட்டது யார்?
நல்ல வாய்ப்பை தவற விட்டது யார்? ஏன் இந்துக்கள் நலனை, கோயில் நலனை காக்க தவறியது யார் என்றால் அது அறநிலைத்துறை. சோ இப்ப வந்து உங்களுக்கு தீர்ப்பு தெளிவா வந்துருது. அதாவது இன்றைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற இன்றைக்கு இந்த வீடியோ இன்றைக்கு வெளியாகிவிடும். ஆமா, இன்றைக்கு கார்த்திகை தீபம், இன்றைக்கு 3ஆம் தேதி புதன்கிழமை, 3 புதன்கிழமை அன்று மாலை அங்க தீபத்தை ஏற்ற வேண்டும், தீபத்தூணில் ஏற்ற வேண்டும். ஆனால் நேற்று என்ன நடந்தது? நேற்று வந்து அவர்கள் இதற்கு எதிராக மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் என்பதை அறிவிப்பு வெளியே வந்துவிட்டது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன பேசிஸ்ல, அதாவது நீங்களாக ஒரு வழக்கை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போல, பக்தர்கள் கொண்டு சென்றார்கள். ஆமா, உங்க வேலை அந்த கோவில் நிர்வாகத்தை பார்த்து கொள்வது மட்டும்தான். ஆமா, கோவிலுக்கு ஆதரவாக, பக்தர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது, அதை நான் எதிர்ப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதை எதிர்ப்பேன் மட்டும் இல்ல, மேல்முறையீடு செய்வேன், இன்னும் செலவு செய்து எனக்கு நீ இந்த உரிமைகளை கொடுக்காதே என்று நான் வழக்குக்கு போவேன். கரெக்ட். எனக்கு இந்த உரிமை வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் பார்த்து கொண்டிருக்கின்ற கோயிலின் பக்தர்கள், இந்துக்களுக்கு இந்த உரிமை வேண்டாம் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையில பல விஷயங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அதுக்கு ஓடிட்டு இருக்கு. இல்ல, இவர்களுக்கும் வாக்குக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இது அரசோட ஒரு அங்கம். சோ எஃபெக்டிவ்லி அரசாங்கம் வந்து இவர்கள்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லுதுங்கிறது இவருடைய செயல்பாட்டிலிருந்து தெரிகிறது. அப்போ நான் ஒரு சாதாரண என்ன ஆகும்னா, போலீஸ்காரங்களே சொல்லுவாங்க, சார் ஒரு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்துருங்க, நாங்க ஏன் சார் தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய எதுவும் வரும்போது, சார் நீங்க நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு வருது, நாங்கள் பாதுகாப்பு தெரியும். இன்னும் சொல்ல போனா, இந்த வழக்கு வரும்போது முதல் நாள் விசாரணையில் போலீஸ் தரப்பில் நீங்க என்ன உத்தரவு போடுறீங்களோ அதை செயல்படுத்துறோம் காவல்துறை சொல்லிவிட்டார்கள். சட்டம் ஒழுங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனா இவங்க சட்டம் ஒழுங்க வரும், யோ சொல்ல வேண்டியது போலீஸ், நீ இல்ல. இவங்க வந்து இந்த பிரச்சனை வரும், இது வந்து ட்ரையல் கோர்ட் தான் பார்க்கணும், இது வந்து ஜாயின்ட் கமிஷனர் தான் உரிமை இருக்கு. எந்த ஜாயின்ட் கமிஷனர் உரிமை இருக்கு? உன்னுடைய வேலைக்காரருக்கு உரிமை இருக்குன்ற என்ன அர்த்தம்? ஜாயின்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி சேர்ந்த ஒரு வேலைக்காரர், இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் தி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது அவருக்கு தான் உரிமை இருக்குது 63 அப்படின்னு டிசைட் பண்ணணும்னா, மத விஷயங்கள் கோர் ரிலிஜியஸ் மேட்டர்ஸ்ல நீங்க முடிவே பண்ண முடியாது. இல்ல, இந்த ஒரு காரணமே போதும். இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு ஹெச்ஆர்என்சி என்பது கெடுதல் தான் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா இதே காமிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பேசியிருக்கேன், ஒரு 5 விஷயத்துல இவங்க கெடுதல் செய்யறாங்க. மத விஷயங்களில் தலையீடு, அல்லது அதை பாதுகாக்காமல் இருப்பது, கோயில் சொத்துக்களை பாதுகாத்து அதிலிருந்து முறையான வருமானத்தை பெறாமல் இருப்பது, ஒவ்வொரு நாள் நிர்வாகம், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஊழல், திறமையின்மை, அதெல்லாம் பார்க்கிறோம். சரி. 4வது, இந்த தொல்லியல் நன்மையை, கோயிலின் தொன்மையை பாதுகாக்காமல் இருப்பது, அது கண்டபடி மேனிக்கு சிவில் ஒர்க் செய்வது, இதெல்லாம். 5வது, மிக மோசமான தணிக்கை. அந்த தணிக்கையிலே சில நல்ல விஷயங்கள் இருந்தால் அதையும் சரி செய்வதில்லை, அவர்கள் சுட்டி காட்டுகின்ற தவறுகளை சரி செய்வதில்லை. இப்படி ஒரு 5 விஷயத்தில் நம்ம பார்க்கிறோம். இதுல ரொம்ப மோசமானது வந்து பார்த்தோம்னா, இந்த தொல்லியல் நன்மையை பாழ்படுத்துவதும், இந்த மத விஷயங்களுக்கு இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதை வந்து போய் ஒரு மாஸ்கிட்ட போய் சொல்லுவாங்களா, நீங்க வந்து தமிழ்ல தான் ஓதணும்னு சொல்ல முடியுமா? இப்போ லத்தீன் சர்ச்சுன்னு இருக்கு, தமிழ் சர்ச்சுன்னு இருக்கு, மலையாளம் சர்ச்சுன்னு இருக்கு. இல்ல நீங்க மலையாளம் சர்ச்சா இருந்தாலும் தமிழ்ல ஓதணும் அப்படி போய் சொல்ல முடியுமா? இதையெல்லாம் நம்முடைய மத விஷயங்களில் குறுக்கீடு செய்கின்ற விஷயங்கள். இது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் சாமியே கடிக்க வந்துட்டாங்க, அங்க ஏத்த மாட்டேன் அப்படின்னு. நீ அப்புறம் எதுக்கு இருக்க கோயில்ல? அப்ப நேத்துக்கு வந்து இதுக்கு இந்த ஒரு நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து அவங்க அமர்வுக்கு போறாங்க. அது என்னாச்சு? இன்னைக்குதான் அமர்வுக்கு போயிருக்காங்க, புதன்கிழமை. அப்போ வந்து மாண்புமிகு ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அவர் அமர்வு என்று நினைக்கிறேன். அந்த நீதியரசர் இப்ப இந்த அவசர வழக்காக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்று செய்தி தற்போது தெரிய வருகிறது. உடனடியாக அது வந்து இன்றைக்கு அங்க போய் ஒரு ஸ்டே வாங்கி இந்த தீபத்தை திருவிழாவை கோயிலுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் தடுக்க வேண்டும் என்பது இவர்கள் நோக்கமாக இருந்தது. ஆனால் அதை நீதிமன்றம் இப்ப அனுமதிக்கவில்லை. அவசர வழக்காக இதுவரை விசாரிக்கவில்லை. அப்போ இப்ப முடிஞ்சு போச்சு டைம். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க.
இந்த அறநிலைத்துறை நான் பல காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதே மேல்முறையீடு விசாரணைக்கு ஏற்கப்பட்டு தனி நீதிபதி தீர்ப்பில் நாங்கள் குறுக்கிடவில்லை என்று தள்ளுபடி செய்திருந்தார்கள் வைத்துப்போம். அப்ப என்ன ஆகும்? தனி நீதிபதியும் சொல்லிவிட்டார் தீபத்தூண்ல ஏத்துன, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற நிலை வரும். அப்போ கூட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இந்த திரியும் எண்ணெயும் வாங்குறதுக்கு கமிஷனர் அப்ரூவல் இன்னும் வரல பட்ஜெட்ல. இப்ப கூட நான் என்ன கேள்விப்படுறேன்னா, விபரீதமா கேள்விப்படுறேன். அது உண்மையா இருக்கக்கூடாது என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். என்னவென்றால், நீதிமன்றம் என்ன சொன்னாலும் நாங்கள் சட்டம் ஒழுங்கோ வேற காரணமோ சொல்லி அந்த மோட்ச தீபம் ஏத்துகிற இடத்துல தான் இன்றைக்கும் ஏத்துவோம் என்று சொல்லக்கூடிய, தீபத்தூனுக்கு போமாட்டோம் இங்கதான் ஏத்துவோம்னு சொல்வதாக கேள்விப்பட்டேன். அதுல உண்மை இருக்கக்கூடாது, இருக்காது என்று நம்புகிறேன். கொஞ்சம் அரசியலை இந்த இடத்துல கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. மதுரையுடைய எம்பி சு வெங்கடேசன் இந்த தீர்ப்பு, ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பை கடுமையாக கண்டித்து இது மத கலவரத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தார். ஒண்ணு. இன்னொன்று, மற்ற சில பிரிஞ்ச் இயக்கங்கள், ஆமா, அவங்கெல்லாம் அதுல இன்னொருவர் தொடர்ச்சியாக முக்கியமாக அந்த நீதிபதியை குறித்து அவதூறாக நிறைய பேசியவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் ரொம்ப கிரிட்டிக்கலா இந்த தீர்ப்பை பற்றி பேசியிருக்கிறார். இது இடையில் வந்த அந்த ரெஸ் ஜுடிகேட்டாங்கிற நம்ம இதற்கு முன்னாடி பேசியிருக்கோம் இல்லையா, அதை மீறி இருக்கிறார் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்று. இப்ப ஒரு இந்துக்கள் எந்த விதத்துல இதை அணுகணும்? இது கொஞ்சம் கொஞ்சம் விலகின ஒரு கேள்வி. இது கோயிலுக்கு உரிமையே இருக்கட்டும்பா, உங்க கோயிலுக்கு உரிமையே இருக்கட்டும்பா, ஆனால் மதக்கலவரம் ஏற்படலாம் அப்படிங்கும் பொழுது நீங்க ஏன் இதை வேண்டுமென்றே நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்துக்கள் மீது ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வக்ஃபு இங்க அங்க ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க தங்களுடைய அஃபிடவிட்ல மதக்கலவரம் வரும்னு சொன்னாங்களா, இல்ல வெளிப்படையாக பேசினார்களா? பேசியது யார் என்றால் இந்த கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன். அவர் இதுக்கு முன்பாகவே ஒரு அரசு பூமி பூஜை, எதுக்கு இந்த பூஜையெல்லாம் செய்கிறீர்கள் என்று பேசியவர்கள். அப்புறம் பார்லிமெண்ட்ல வட இந்திய மக்களை பற்றியெல்லாம், இந்துக்களை பற்றியெல்லாம் தரக்குறைவாக பேசியவர். இவரிடம் நம்ம என்னதை எதிர்பார்க்க முடியும்? இந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, மெஜாரிட்டி தேர்ந்தெடுத்திருக்கு ஃபார் வாட் எவர் ரீசன். இவர் வெங்கடேசன் இந்த தீர்ப்பு தவறு என்று சொல்லும் போதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு அருமையான தீர்ப்பு என்று தெரிகிறது. இது ரிவர்ஸ் சர்டிபிகேட். யாரெல்லாம் இந்த தீர்ப்பை குறை சொல்கிறார்கள்? இப்போ பிரகலாத் பட்டேல்னு ஒரு அமைச்சர் இருந்தார், கலாச்சார அமைச்சராக பாராளுமன்றத்தில் சென்ற ஆட்சியில், மோடி ஆட்சியில். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான கோயில்களில் ஏஎஸ்ஐ ஆய்வு செய்து அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப் போகிறோம். ஏஎஸ்ஐங்கிறது ஒரு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த மான்யூமெண்ட்ஸோட ஆர்கியலாஜிக்கல் ஃபீச்சர், ஏஸ்தட்டிக்ஸு, ஹெரிட்டேஜ், தொன்மையை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய, அவர் பார்க்க போகிறோன்னு சொன்னோன்னா கோயில்களோட இந்த மானம்பாடிங்கிற கோயிலெலாம் கண்ணாமலாம் தரமட்டமாக பண்ணிட்டாங்க. பல இடங்களில் சீரழிஞ்சிருக்கு. இதையும் மத்திய அரசின் நிதியை பெற்றுக்கொண்டு செய்திருக்கிறார்கள். 13th ஃபினான்ஸ் கமிஷன் அது. அப்போ பிரகலாத் பட்டேல் பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு வெளியிட்டதால் ஒரு 5-6 பேர் இதை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. யாருன்னு பார்த்தா திருமாவளவன், வீரமணி, இவர்கள் போன்றவர்கள்லாம் இது தொய்யக்கூடாது, இது தமிழக அரசில் குறுக்கிடுவது. ஏப்பா, கோயில் நல்லா வச்சுக்கிறோம், நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்போ யுனெஸ்கோ பாதுகாக்குது. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சென்டர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில். ஆமாம். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், அதே மாதிரி தான் மகாபலிபுரம். அவங்க யுனெஸ்கோ பாதுகாக்கலாம், ஏஎஸ்ஐ பாதுகாக்க கூடாது. யுனெஸ்கோவை என்ன செய்யறாங்க? ஏஎஸ்ஐ மூலமா தான் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சின்னமாக அறிவிக்கப்பட்டாலே ஏஎஸ்ஐ தான் அந்த இடத்துல அந்த கோவிலை இந்து நலன் வந்துவிடக் கூடாது என்று கருதுகின்ற திருமாவளவனோ அல்லது வீரமணி போன்றவர்களோ எப்படி அதை எதிர்த்தார்களோ அது மாதிரி தான் இந்த வெங்கடேசன்கிற வெங்கடேசன்லாம் இதை எதிர்க்கிறார்கள். இந்துக்களுக்கு ஒரு நன்மை வந்துவிடக்கூடாது, இந்த அடிப்படையில் தான் அவர் செய்கிறார். அவரை சேர்ந்த மற்றவர்கள் செய்கிறார். வாஞ்சிநாதன் பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஏற்கனவே தம்முடைய செயல்பாட்டினால் தாம் யார் என்று காண்பித்து விட்டார். அதனால இது ரெஸ் ஜுடிகேட்டாலாம் அவர் பேசட்டும். அவருக்கு இருக்கக்கூடிய தீர்வு இதன் மேல்முறையீடு செய்து இதே வாதத்தை வைத்து அவருக்கு வேண்டிய தீர்ப்பை வாங்கி கொண்டு போகட்டும்.
இந்துக்களுடைய அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25, 26 என்பது மற்ற மதத்தினருக்கு மட்டும்தான் உண்டு, இந்துக்களுக்கு கிடையாது என்று சொல்வது போல் இவர்கள் செய்கின்ற செயல் இருக்குது. எல்லாத்துக்கும் கான்ஸ்டியூஷன் பேசுவாங்க, இங்கே பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, அடிப்படை உரிமை என்று வரும்போது ரெஸ்ஜூடிகேட்டா கொஞ்சம் பின்வாங்கும். இரு நபருக்கு உள்ள விஷயத்தில் பேசும்போது தான் ரெஸ்ஜூடிகேட்டா 100% இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வயலேஷனில் ரெஸ்ஜூடிகேட்டா மே நாட் அப்ளை. அது அந்த அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து இருக்கிறது. அப்போ வந்து இல்லை இது 2 பேருக்குள்ள. இப்போ ஒரு கோயில் விஷயமா நான் ஒரு வழக்கை போட்டு உங்களையும் சார் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் சரியாக நடத்தாமல் ஒரு தீர்ப்பு வாங்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இல்லை இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு வந்துருச்சு, கோயில் இப்படி செய்ய முடியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வேறு பக்தர்கள் இதில் வரல, வேற யாரையும் கேட்கல, ரெஸ்ஜூடிகேட்டா நீங்கள் சொல்ல முடியுமா? ரெஸ்ஜூடிகேட்டா எங்கே அப்ளை ஆகும் எங்கே அப்ளை ஆகுதுலாம் இருக்குது. நீதிமன்றம்லாம் ஒன்றும் அவ்வளோ நீங்கள் ஈஸியாக ஏமாற்ற முடியாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஏமாற்றலாம், உங்களோட யூடியூப்பில் ஏமாற்றலாம், உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஏமாற்றலாம். நீதிமன்றத்தில் சென்று ஒரு கற்றறிந்த நீதிபதியிடம் நீங்கள் வாதங்கள் வைக்கும்போது சரியான வாதங்கள் தான் வைக்கணும். இது நிச்சயமாக அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அடிப்படை உரிமை என்பது இந்துக்களுக்கு கிடையாது என்பது போல் இவர்கள் நடத்தை இருக்கிறது. இதை சம்மரைஸ் பண்றோம்னா, இந்த தீர்ப்பை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஓவரால் கோவில்கள் தொடர்பான வழக்குகள் அடிப்படையில இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த தீர்ப்பு GR சாமிநாதன் நீதியரசர் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் நன்கு விசாரித்து பல விஷயங்களை தொகுத்து, அது அந்த ஆங்கிலத்தில் கோஜென்ட் என்று சொல்லுவோம், அப்படியே ஆற்றொழுக்கு போல் செல்கின்ற ஒரு தீர்ப்பு. இதை வேற இடங்களுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எப்பவுமே ஒரு தீர்ப்பு வந்து அதற்கான ஆதரவு இந்த தீர்ப்பிலே பல வழக்குகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு இருந்தபோது அங்கே இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. சிவில் ப்ரொசீஜர் கோடு வந்து இப்போ HRNC வந்தப்பறம் அது அப்ளை ஆகாது, அதை நீதிபதி சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படி இதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இது இருக்கிறது. இப்போ மேல்முறையீடு என்பது அவசர வழக்காக வரவில்லை, மேல்முறையீடும் பார்க்க வேண்டும் என்ன சொல்கிறார் என்று. ஆனால் நன்கு விசாரித்து எல்லா தரப்பினரையும் கேட்டு நீதிபதி ஆங்கிலத்தில் சொல்வதால் he has applied his mind and produced an order. அதாவது இன்றைக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து விட்டு நம்ம மீண்டும் இதை பற்றி பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி, மிக்க நன்றி ரமேஷ். ஏன்னா இது வந்து உடனடியாக இதை பற்றி விளக்கி சொல்வதற்கு நமக்கு வந்து உங்களை விட்டா யாரும் கிடையாது. அப்படி இல்ல நிச்சயமா நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். பட் நீங்க நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால ஆமா உங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்க வந்து இந்த வழக்கையும் ஒரு பார்வையாளனாக உன்னிப்பாக கவனித்த விஷயத்தில் எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன். நன்றி.